ஹாய் ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டரிஸோட பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் எப்படி நான் முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்திருக்கும். ஸோ அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் இங்கே கண்டினியூ ஆகுது. ஓகே, நம்ம அப்படியே அந்த கதைக்குள்ளே போயிடலாம். போன பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடுறேன். தி நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க. அப்போ ஜிமன் பக்கத்தில் இல்லை. ஜிமன் எங்கே போன? உடம்புலாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி சேடாக இருக்கு உங்களுக்கு. என்னால் வாழ்க்கை முழுக்க உங்க கூட இப்படி இருக்க முடியாது ஜிமன். ஏதோ மனசுக்குள்ளே ஒரு ஒருத்தல இருக்க முடியும்னு தோணுது. எப்படியாவது இருந்து உன் கூட இருந்துடலான்னு தோணுது. ஆனால் ஜிமன்பா, இது சுத்தமாக வேலைக்காகாது. ஒன்று, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். இல்லைன்னா வேலைக்கையாச்சும் சந்தோஷமாக இருக்கணும். எப்படி 2 பேரும் பக்கத்தில் இருந்து 2 பேர்த்தையும் ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இது ஒர்க் ஆகாதுடா. எப்படி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அப்படியே டியரப் ஆகிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுறீங்க. என்ன பண்ணுறதுண்ணா, உன்னை விடவும் எனக்கு மனசு வரல. நீ இல்லாமல் என்னால் வாழவும் முடியாது. எனக்கு நெக்ஸ்ட் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கூட தெரியல. இப்படி நீங்கள் டியரப் ஆகிட்டே அப்படியே நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைட் நம்ம ஜிமன் அப்படியே காரில் போயிட்டு இருந்திருப்பான். ஃபோனில் சின்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் சின்ஸா, எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு மச்சான். நீ பக்கத்தில் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த ட்ரேடை வேறு முடியணுமேடா, கான்ட்ராக்டு. என்ன பண்ணுறது இப்போது? அதுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கேன். டேய் சூப்பர்ரா, நான் எல்லாத்தையும் இங்கே ரெடி பண்ணி வச்சிட்றேன். நீ நம்ம பேஸ்மெண்ட்கே வந்துடு. ஓகேடா மச்சான். இன்னொன்று. என்னடா? அது உன் அப்பா வராரு, மிஸ்டர் பார்க். ரொம்ப நாள் கழிச்சு. அவருக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லாத. பூஷனுக்கு முக்கியமாக அனுப்பி விட்றாது, புரியுதா? அவர் ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்க விடா, நான் பார்த்துக்கிறேன். டேய் சுயல்லே பார்த்துக்கலாமா? சுயல்லே அங்கே போதும். சேர்றா பார்த்துக்கலாம், வச்சாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். ஏன் என் லைஃப் மட்டும் மயிறு மாறி போகுது? சா, ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஃபோன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி கேலரிஸை போய் பார்த்தா அதில் உங்கள் ஃபோட்டோஸ் தான். அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறான். அவனுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஏன்டி என் லைஃப்பில் வந்த? இப்போ பாரு, உன்னையும் நான் ஹர்ட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு புரியுது. உன்னை என்னையாவது ஒரு நாள் விட்டு தான் ஆகணும். நீயாச்சும் உன் லைஃப் ஹாப்பியாக வரலன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரலடி. ஏன்னு தெரில, செத்துற மாட்டேன்ல. இப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு இன்னொரு கால் வருது. அது அவங்க அப்பா தான். எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த காலை எடுத்து, ஹலோ பா, எப்படி இருக்கீங்க? டே ஜிம்னா, நான் சொன்னதெல்லாம் என்னாச்சு? பா எப்படி இருக்கேன்னு கேட்கணும்ப்பா. அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் ஒரு ஹலோ கூட இல்லையா? நான் சொன்னதே என்னாச்சு? ஸோ இவர் வேறு. என்னப்பா என்ன சொன்னீங்க? மறந்துடுச்சு. ஓ மறந்துடுச்சா சார்? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஜிமன்? இந்த எம்பையர்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்து சொன்னனா இல்லையா? டேய் உனக்கு புரியல. நம்மளை மாதிரி விஐபிஸோட லைஃப்லாம் ரொம்ப ஷார்ட்ரா. சீக்கிரம் ஒரு வாரிசு இருந்தால் தான் இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ட்டு இவர் பேச இவனுக்கு செம்ம காண்டாகுது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? சீக்கிரம் ஏதாவது ஒரு பொண்ணை பாரு, இல்லைனா என்னையாச்சும் பார்க்க விடு. எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. நான் இங்கே சுயலுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குமே. தெரிஞ்சுதுப்பா. நீங்கள் ஹோட்டலில் இருங்க, சின்ஸ் எல்லாமே பார்த்துருவான். நல்லா பேத்துருவான். டேய் ஒழுங்காக நான் சொல்கிறத நீ செய். என்னைக்கு நீ இவ்வளோ பெரிய ஆளான? பா, என்னால் இப்போ மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது, புரியுதா உங்களுக்கு? நான் கஷ்டப்படுற மாதிரி என் குழந்தையும் கஷ்டப்பட வேணாம் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அப்பா, ஜிமன் இதுலேருந்து எந்த ஒரு எஸ்கேப்பும் கிடையாது உனக்கு. ஏதோ உங்கள் அம்மா என்னை காப்பாற்றினதுனால நான் உயிரோடு இருக்கேன். நீ எப்போ சாவன்லாம் உனக்கு தெரியாது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனுக்கு செம்ம காண்டாகுது. பா அம்மா வெளுகாதீங்க. அவங்க ஏதோ கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். அவனுக்கே தெரியாமல் டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. அவனோட சைல்டுஹுட்லாம் யோசித்து பார்க்குறதுக்கே அவனால் முடியல. அவன் ரொம்ப லோன்லியாக தான் இருந்திருப்பான் சின்ன வயசுலேருந்தே. அவனுக்கு அவங்க அம்மாவை ரொம்பவே பிடிக்கும். அவங்க ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அமைதியாக, அன்பாக பேசுவாங்க. அவங்க அப்பாவுக்கு அப்படியே ஆப்போசிட். அம்மா நீங்கள் அப்பா மாதிரியே இல்லை. எனக்கு பெருசானதுக்கப்புறம் உங்களை மாதிரி ரொம்ப
பாசமாக இருக்கணும் எல்லாத்துக்கிட்டேயும். அப்படி தான் இருக்கணும் ஜிமன். நீ எல்லாத்துக்கிட்டேயும் பாசமாக இருக்கணும். உன் அப்பா மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே பாரு, உங்கள் அப்பா என்னை அடித்து எனக்கு எவ்வளோ வலிக்குது. நீ உன்னோட பொண்டாட்டியாக அடிக்கவே கூடாது. உனக்குன்னு ஒரு பொண்ணு வருவா, அவளை நீ நல்லா பார்த்துக்கணும், சரியா? அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ண. நான் ப்ராமிஸ் பண்ணுறேம்மா, நான் கண்டிப்பாக அவளை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு அவன் ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பான் அவனோட டைனி ஹேண்ட்ஸ் வச்சு. ஜெமினா, இங்கே வா. அம்மா ஒரு நாள் உன்னை விட்டு போயிட்டா நீ அழுகக்கூடாது. அம்மா உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன். நீ எனக்காக ஒன்று பண்ணணும். அப்படி அம்மா உன் பக்கத்தில் இல்லைன்னா உன்னை நீயே காப்பாற்றிக்கணும், சரியா? தயவு செஞ்சு உன் அப்பா மாதிரி நீ மாறிடாத. கண்டிப்பாக அம்மா, நான் மாறவே மாட்டேன். நான் அப்பா மாதிரி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அவன் அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணியிருந்திருப்பான். இது அப்படியே அவனுக்கு இங்கே ஃப்ளாஷ்பேக் ஆகுது. அவன் அப்படியே அவனோட தலையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மாதிரி உட்காண்ட்ருக்கான். ஏய் ஜெமன், இங்கே பாரு, உங்கள் அம்மா மாதிரி மட்டும் நீ வாழ்க்கையில் இருந்துடவே கூடாது, புரியுதா? ஏன்பா எனக்கு அம்மா மாதிரி தான் இருக்கணும்? அம்மா மாதிரி நீ இருக்கக்கூடாது. அவளை மாதிரி வீக்காக இருந்தா எல்லோரும் உன்னை ஏறி போட்டு மிதிக்க தான் செய்வான். நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். எமோஷ்னலாக இருக்கவே கூடாது, சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது, புரியுதாடா? அப்பா என் கையை விடுங்க, வலிக்குது. இங்கே வா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைய அவங்க அப்பா அப்படியே தூக்கி பிடிச்சி அவன் கையில் கன்னை கொடுத்து ஷூட் பண்ண வச்சுருந்துருப்பாரு. இது அவனுக்கு ஒரு பெரிய ட்ராமாவாகவே க்ரியேட் ஆகிருந்திருக்கும். இப்போ சொல்லு, உனக்கு உன் அப்பா மாதிரி ஹீரோவாக இருக்கணுமா இல்லை உன் அம்மா மாதிரி ஜீரோவாக இருக்கணுமா? அப்பா அப்பா எனக்கு அம்மா. ஏய் சொல்கிறா. அப்பா எனக்கு உங்களை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவன் சொல்லியிருந்திருப்பான். அண்ட் அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் அழுதுகிட்டே தூங்கவும் செஞ்சுருந்துருப்பான். அவங்க அம்மா மனசே கேட்காம அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டிருந்துருப்பாங்க. இதில் அவங்க அம்மாவை அவங்க அப்பா செம்மையாக அடிச்சிருந்துருப்பாரு. ஏன் இப்படி பண்ணுற? என்னோட வாழ்க்கை தான் நீ கெடுத்துட்ட. நம்ம பையனை நல்லவனா வளர்க்க விடு. ஏன் இப்படி பண்ணுற? எங்கள் 2 பேர்த்தையும் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க. இப்படி பண்ணாதீங்க. ஏய் பாரு, நீ சாவறாதா இருந்தா சாவு. எனக்கு என் பையன் வேணும். அவனால தான் என்னால் இந்த மாஃபியா கிங்டம் வேர்ல்டை இன்னும் பெருசாக முடியும், புரியுதா? ஆல்ரெடி அங்கங்கே எனிமி சுற்றிட்டுருக்கானுங்க. ஏய் வயிறு மாதிரி பண்ணாத, போ. ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கீழே விழுந்திருப்பாங்க. அவங்க தலையில் செம்மையாக அப்படியே ப்ளீட் ஆகுது. அவங்க அப்படியே அவங்க அப்பாவை பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக லுக் விட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு மறுபடியும் அவங்களோட ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஒரு நாள் லைஃப் மாறும் ஜிமன். ஒரு நாள் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. நான் என் வாழ்க்கையை உனக்காகவே தருவேன். நான் உனக்காக என்ன வேணால் செய்வேன் ஜிமன். அம்மா, ஐயோ வலியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே அப்படியே அந்த காரில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அந்த எமோஷன்ஸ்லாம் அவனுக்கு ஒரு ட்ரக் மாதிரி வந்து ஹிட் ஆகுது. ஜிமன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா இங்கே பாருங்க. ஓ, என் பையனுக்கு பிடிச்ச பிளான்ட்ல இருந்து ஃப்ளவர் பூத்துருச்சா? ரொம்ப அழகாக இருக்குது. அம்மா இந்த ஃப்ளவர் உங்களை மாதிரியே இருக்குது. டேஃபடில் அழகாக இருக்குது. உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், உங்களை மாதிரி இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்களுக்கு அங்கே கன் சத்தம் ஏதோ கேட்டிருக்கும். அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு நின்று பார்த்துட்டு, ஜெமன் இங்கே இருக்காத, நீ உள்ள போ, என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அம்மா இங்கே வாங்க, இந்த பூ உங்களுக்கு நான் வச்சு விட்றேன், கீழே கோனிங்க அம்மா. நீ போ, நீங்கள் இருக்காது ஜெமன். அவங்க ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க. அவங்க அப்படியே அங்கேருந்து நடந்து போய் என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு பின்னாடி போயிருந்துருப்பாங்க. ஜெமன் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அவன் சின்ன பையன் இல்லையா, அவன் அப்படியே அவங்க பின்னாடியே போயிருந்துருப்பான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு. இவங்க, ஜெமன் என் பின்னாடியே வராத ஜெமன், இங்கேருந்து போ, என்ன நடக்குது அப்படின்னு அவங்க எட்டி பார்த்தா அவங்க அப்பாவை யாரோ ஷூட் பண்ணுறதுக்காக முன்னாடி வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா அம்மா என்னை தூக்குங்க. பாஸ், இங்கே ஒரு சின்ன பையனும் ஒருத்தவங்களும் இருக்காங்க. அங்கே ஒருத்தங்க இருக்காங்களா? எது உன் பொண்டாட்டியா? ஓ, பிள்ளையும் இருக்கானா என்ன? டேய் அவங்கள கொத்தா தூக்கிட்டு வாடா. அவங்க அப்பா அவனை ஃபைட் பண்ணலான்னு பார்த்துருந்துருப்பாங்க. பட் ஆனால் அந்த எனிமி அவங்க ஸ்டொமக்லேயே அப்படியே புல்லட்டை இறக்கியிருந்திருப்பான். அந்த ஜிம்மனோட அம்மா ஜிம்மனை தூக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓடி போகலான்னு பார்க்கும்போது அப்படியே அவங்களோட பேக்கில் ஒரு 2-3 புல்லட் கிட்டே இறங்கியிருந்திருக்கும். அவங்க ஜிம்மனை இன்னும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டே அப்படியே ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, அவங்களோட டியர்ஸ் வேறு அவங்க ஐஸே ரெட்டாக மாறிடுது. இங்கே பாரு ஜிம்மன், உன் அப்பா என்ன தான் காப்பாற்ற மாட்டான், ஆனால் அவனுக்கு நீ தேவை. நீ உயிரோட இருக்கணும், சரியா? ஜெமன் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு,
நீ பெருசானதுக்கப்புறம் உன் அப்பா மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணு ஜிம்மன். அம்மா, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் அப்பா மாதிரி இருக்க மாட்டேன். என்னை விட்டு போயிடாதீங்க அம்மா. ஜிம்மன், நீ பெருசானதுக்கப்புறம் ரொம்ப நல்லவனாக இருக்கணும். உன் அப்பா மாதிரி மட்டும் இருந்துடாது, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி அவங்க அப்பா பக்கத்தில் நடந்து போயிட்டு அப்படியே அவங்க அப்பா கையில் ஜிம்மனை வச்சுட்டு அவங்க அங்கேயே அப்படியே இறந்துருப்பாங்க. ஜிம்மனுக்கு இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அவங்க அப்பாவோட வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு இதெல்லாம் அப்படியே மெமரிஸாக வருது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் ஒரு மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத டிரைவர் பார்த்துட்டு அப்படியே அவங்க இந்த காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, பாஸ் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க அவனுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. அவன் அப்படியே பிளாங்காக இருக்கான். பாஸ் ஏதாவது டாக்டரை கூப்பிடவா? அவன் டையை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஏரை ப்ரீத் பண்ணுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போகிற வழி பாரு, போ. பாஸ் இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி, நான் தான் போன்னு சொல்கிறேன்ல. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை மறுபடியும் எடுத்துடுறாங்க. இந்த சைட் பார்த்தா நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்திருந்துருப்பீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. அப்போது அங்கே ஒரு மெய்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் பார்க் வந்துட்டிங்களா? நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, உட்காந்து சாப்பிடுங்க. எனக்கு இவ்வளோ மரியாதைலாம் வேண்டாம், என்ன ஜிதானே கூப்பிடுங்க. அண்ட் நான் அவனுக்கு மிஸ்ஸஸ் பார்க்லாம் கிடையாது. அவன் என்னை கல்யாணமும் பண்ணிக்கல. ஆனால் சார் அப்படி தான் கூப்பிட சொல்லியிருக்காருமா. சாரி, என்னால் அப்படி தான் கூப்பிட முடியும். அண்ட் ஜிதானு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன வேணால் கூப்பிட்றேன். இவன் வேற ஒருத்தன் அப்படின்னு பேசிக்கிட்டே நீங்கள் கிச்சனுக்குள்ளே பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மெய்டோட ஃபோன் மேலே இருக்குது. ஒரு மாதிரி உங்களுக்கு ஐஸ் எல்லாம் பிரைட் ஆகுது. எஸ், தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ட்ரை பண்ணுறீங்க. அப்புறம் மெய்ட்மா, ஜிம்மன் ஃபேமிலிக்காக எத்தனை நாள் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க அங்கே மெய்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அது கண்டுக்கலை. அது ஒரு 10 வருஷம் இருக்கும். அவங்க அப்பா இருக்க வரைக்குமே நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அப்படியா? பரவாயில்ல, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்திருப்பீங்களோ? லாயலா? ஆமாம், ரொம்ப லாயல் தான், அப்படி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஃபோனை எடுத்து நீங்கள் அப்படியே ஹைட் பண்ணிடுறீங்க. எனக்கு இப்போ பசிக்கலை, எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் மேக் பண்ணி மேலே வந்து தரீங்களா? நான் மேலே போகிறேன். நீங்கள் ஆன்சருக்கு கூட ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் மேலே போயிடுறீங்க. அப்பாடா, எப்படியோ ஃபோன் கிடச்சிருச்சு. இதில் யாருக்கு கால் பண்ணட்டும்? பாட்டிக்கு கால் பண்ணவா? அவங்களால என்ன பண்ண முடியும்? பயந்துருவாங்க. வேண்டாம், அவங்கள இதில் இழுக்க வேண்டாம். ஜிம்மன் அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான். யாருக்கு கால் பண்ணட்டும்? என் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுறேன். மைக் அப்படின்ட்டு மைக்கோட நம்பருக்கு அப்படியே நீங்கள் கால் பண்ணுறீங்க. இந்த சைட் மைக்கு, ஏய் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுன்னு சொன்னால் பண்ண மாட்டியா? நடி இது உனக்காக காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்த பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஒரு ரூம்லேருந்து வெளியே வந்திருப்பான். அப்போ ஃபோனை பார்க்குறான். என்ன நம்பர் இது அப்படின்னு கால் எடுத்தா, ஹலோ மைக், நான் சிதா பேசுகிறேன். ஏய் நீ என்னடி, நீ என்ன எனக்கு கால்லாம் பண்ணியிருக்க? எங்கே போனேன்? ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி பூசனுக்கு போனேன்னு சொன்னாங்க. ஆமாம் மைக், நான் இங்கே மாட்டிக்கிட்டேன். ஜிம்மன் என்னை கிட்னாப் பண்ணிட்டான். மைக் ப்ளீஸ் என்னை காப்பாற்று. ஏய் நாடி சொல்கிற, கிட்னாப் பண்ணிட்டானா? அவன் ஆல்ரெடி என்கிட்ட ஓவராக வாயை கொடுத்தான். இப்போ கரெக்டாக அவனை மாட்டி விடுறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. சிதா, இதை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாத, நான் ட்ராக் பண்ணிட்டு வந்துடுறேன். மைக் ப்ளீஸ் தயவு செஞ்சு வா, என்னால் இங்கே இருக்க முடியல. ஏய் வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன ஸ்கோர் பண்ணிட்டுருக்கு, வெயிடி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருந்துருப்பான். எஸ், நல்ல வேலை, நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஹோப்ஃபுல்லாக இங்கே இருக்கீங்க. அண்ட் அப்படியே டோர் நாக் ஆகுது. நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணால் அந்த மெய்ட் தான் உங்களுக்கு ஜூஸ் வச்சுருந்துருப்பாங்க கையில் வச்சுக்கிட்டே. தேங்க்யூ ஸோ மச் அப்படியே நீங்கள் வாங்கிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இந்த சைட் நம்ம ஜிம்மன் அவன் சோலுக்கு ரீச் ஆகிருந்திருப்பான். அண்ட் சின்ஸை மீட் பண்ணுறான் அவனோட பேஸ்மெண்ட்டில். டேய் எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்குது மச்சான், எல்லாம் பேக் பண்ணிடு, நீ போய் அந்த கான்ட்ராக்டை மட்டும் சைன் பண்ணால் போதும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஒரு விஷயந்தான், இதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. தெரியும் மச்சான், நீ போயிட்டு சைன் பண்ணு, நான் நம்மளோட ஐட்டத்தெல்லாம் எடுத்து ஷிப்பில் பேக் பண்ணுறேன். டேய் சின்ஸா, எல்லாம் கரெக்டாக இருக்கணும்டா, புரியுதா? கரெக்டாக இருக்கும் மச்சான், நீ கவலையப்படாத, நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சின்ஸ் இன்னொரு பக்கம் போயிருந்துருப்பான்.
ஜிமன் அவன் கோட்டை சரி பண்ணிக்கிட்டே ஒரு ரூம்குள்ளே போகிறான். அங்கே நிறையா பேர் இருக்காங்க. அப்படியே அவன் க்ரீட் பண்ணிகிட்டே, லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், வெல்கம் டு மை லியானர் வேர்ல்டு அப்படின்ட்டு அவன் சொல்லவுமே எல்லாரும் அப்படியே கிளாப் பண்ணி அவனை வெல்கம் பண்ணுறாங்க. ஜிமன், இவ்வளோ பெரிய வேலையை அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம், கரெக்டாக பண்ணிடுவீங்கள? கரெக்டாக பண்ணிடுவோமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுறான். இந்த தைரியம் தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய ரஷ்யன்ஸ், இட்டாலியன்ஸ்லாம் அங்கே உட்காண்ட்ருக்காங்க. இந்த எஃப்எஃப்ஐ புதுசாக கேட்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம ஜிதா அவள் ஒரு போலீஸ் ஏஜெண்ட். அவள் ஜிமனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறையா க்ளூஸ்லாம் தேடிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பா. அது ஒரு பிக் ரெஸ்டாரண்ட்டுக்கு. அவள் வெளியே போய் உட்காண்ட்ருக்கும்போது ஜிமன் அவன் ஒரு விஐபி ரூம்குள்ளார போயிருந்திருப்பான். அந்த விஐபி ரூம்குள்ளார இந்த பர்சன்ஸ் கூட தான் பேசிக்கிட்டு வெளியே வந்திருப்பான். அப்போ தான் நம்ம ஒயினை அவன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். ஓகே, அப்படியே அவன் அங்கே இருக்கவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஜிமன், நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணுமே அப்படின்ட்டு ஒருத்தன் அங்கே ஒரு மாதிரி பிளாக்கான சூட் போட்டு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக உட்காந்துட்டு இருந்திருப்பான். அவன் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமன் நோட் பண்ணிட்டே, கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம், அதுக்கு தானே இந்த மீட்டிங்கே. அது கண் பவுடர் சப்ளிமெண்ட் மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவதுனா வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் கேட்கவுமே அவன் அப்படியே ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மைல் பண்ணிகிட்டே, நம்ம இதை பற்றி பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே இருக்கிற மற்ற பர்சன்ஸ் எல்லாம், அப்படி என்ன சீக்ரெட்டு? எங்களை மாதிரி நீங்களும் ஒரு கான்ட்ராக்டர் தானே, அப்படி என்ன நீங்கள் அவர்கிட்ட சீக்ரெட் பேச போகிறீங்க? சொத்தை கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஓ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதுதான் பேசணுன்னு நினச்சேன். நம்ம ஜிமன் கண் பவுடர் சப்ளிமெண்ட் மட்டும் பண்ணுறதை தாண்டி இந்த உமன் டிராஃபிக்கிங், இந்த மாதிரி ரியல் மாஃபியா பிஸ்னஸில் என்டர் ஆனாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கொளுத்தி விட்டாரான். அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம், அப்படி ஏதாவது பண்ணுறீங்களா ஜிமன் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜிமனுக்கு ஒரு மாதிரி அப்படியே கோவம் வருது. சாரி, அந்த மாதிரி எந்த வேலையும் நாங்கள் பார்க்குறது இல்லை, நம்ம பண்ணுறதே அநியாயம், இதில் என்ன நியாயம்லாம் தேடிட்டு ஏதோ ஈவில் இஸ் ஈவில் தான். உண்மைதானே? சொல்லுங்கள் ஜென்டில்மேன், உண்மைதான். ஜிமன், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் மற்ற கான்ட்ராக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவோம்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல, அந்த மாதிரி வர எதுவுமே கிடையாது. ஆனால் உங்கள் அப்பா ஏதோ அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்த மாதிரி கேள்விப்பட்டோமே. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிறாங்க உள்ள. எங்கள் ஜிமனுக்கு புளுத்தி யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகுது. இல்லை, நான் அந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணல, நீங்கள் கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டா கிளம்பலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த பேப்பர்ஸில் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் அப்படியே அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே சைன் பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ கடைசியாக அந்த பிளாக் சூட் போட்டிருந்த பர்சன் அவங்க அப்படியே பக்கத்தில் வந்து அவங்களோட இன்விடேஷன் கார்டு ஜிமன் பக்கத்தில் வச்சுட்டு, அப்படி ஏதாவது இருந்தால் கால் மீ ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். அத்தா, உன்னை உயிரோட விட்டதே பெருசு, என் கூட டீல் பேசணுமா உனக்கு அப்படின்ட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே கீழே பார்க்குறான். அந்த இன்விடேஷன் கார்டில் ராபின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மைராண்டி, டெக்ஸாஸில் இருக்கியா? உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்புறமேலு அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ சென்ஸ் அப்படியே உள்ளே வந்து, டே மச்சான், எல்லாமே பக்காவாக முடிஞ்சு, உன் அப்பா வந்துட்டாரா, அவர் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. யாரா எனக்காக வெயிட் பண்ண சொன்னது? நான் சொன்னேன்னா அவரை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல, நான்லாம் போகல. டே மச்சான், அவர் கூப்பிட்றாரா. ஓ, இப்போ என்ன பண்ணுமாம்மா அவருக்கு? நான் ஒருத்தையை பிடிச்சிட்டு வந்து அவர் முன்னாடி நிற்கணும், அதானே? டே மச்சான், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நம்ம ஜிதா, டேய், அவெல்லாம் அதுக்கு வரவே முடியாது. அப்புறம் என்னதுக்குடா அவளை வச்சு இந்த மாதிரி ஆடிட்டுருக்க? அவளை விடலாம்ல, இல்லை கொன்னாச்சும் போடலாம். அதை நீ சொல்லாத, புரியுதா? அவளை எப்படா என் அப்பா முன்னாடி கொண்டு போய் நிறுத்த முடியும்? இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அவளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, புரியுதா அவனுக்கு? சரிடா மச்சான், வேணாம், அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க வேணாம், விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்க்க போகிற? டேய், நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, வேறு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறேன். அது உனக்கு தேவையில்லாத வேலை. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா எனக்கு அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதில் நம்பிக்கையும் இல்லை. மூடிட்டு போடா. டேய், இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். நான் உண்மையாக நிம்மதியாகவே விட மாட்டீங்களே. டேய் மைராண்டி, உன் அப்பா சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன், மற்றபடி நான் எதுவும் பேசலை,
புரியுதா? என்கிட்ட வந்து அப்படியே ஏறாது. ஓ இப்போ என்னடா பண்ணுறது? ஏதாவது ஒரு பொண்ணை ரெடி பண்ணு போ. ஏதாவது ஒரு பொண்ணா? டேய் அவங்க அப்பன் கல்யாணமே பண்ணி வச்சிருவான். ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது? லாஸ்ட் ஆப்ஷன் உன்னோட வீட்டில் ஒரு திருகால அவளையே கூட்டிகிட்டு போ. டேய் அவளை இழுகாதன்னு சொல்லிட்டேன். டேய் அவளை தவிர வேறு எந்த பொண்ணும் நம்மளுக்கு தெரியாதுடா. சரி ஓகே, அவளை ரெடியாக இருக்க சொல்லு. எப்படியோ சொல்லிட்டியா? உன் அப்பா வேற வரும்போது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னா அவ்வளோதான் சொல்லி விட்டாரு. எப்படியோ நீ சொல்லிட்ட, நான் பார்த்துக்கிறேன் மச்சான். நான் கால் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். நீ வீட்டுக்கு போய் அழுங்காமல் அவளை கூட்டிகிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் மட்டும் போதும். ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு குழந்தையும் வேணாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே போகிறான். இந்த சைடு ஒரு மெய்டு வந்து உங்களோட ரூம் அப்படியே நாக் பண்ண நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. மேம், ஜிம்மன் சார்கிட்டேருந்து கால் மேம். நீங்கள் ரெடியாக இருக்க சொன்னார். எதுக்கு? உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு மேம். ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஃபேமிலி டின்னரா? ஃபேமிலி டின்னரா? ஃபேமிலியா? நான் எதுக்கு அதுக்கு? நான் வரல மேம். நீங்கள் வரலன்னா சொல்ல முடியாது மேம். ப்ளீஸ், அவர் ரெடியாக இருக்க சொன்னார். என்னை உங்களை ரெடி பண்ண சொன்னார் மேம். என்னை உள்ளே விட்டீங்கண்ணா. என்னை எதுக்கு இப்படி உயிரை வாங்குறீங்க? அவன் வந்தா என்னை சாவடிக்கிறான். நீங்களுமா? சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. அவங்க அப்படியே தயங்கிட்டே உள்ளே வந்துட்டு, மேம் தயவு செஞ்சு மேம், அவர் வந்திருக்கும் போதே நீங்கள் ரெடியாக இருந்திருக்கணும்னு சொன்னார். ப்ளீஸ் மேம். சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துக்கிறீங்க. இப்போ நான் எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போகிறது? ஒரு வேளை நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அப்புறம் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருக்கீங்க. அண்ட் அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் வியர் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி டிட்டர்மைண்டாக இருக்கீங்க. எப்படியோ இங்கேருந்து தப்பிச்சிடணும் ஜிதா, இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் அவங்க மேக்கப்லாம் பண்ணி விட அப்படியே நீங்கள் உட்காண்ட்ருக்கவும் அங்கே ஜிம்மனோட கார் சத்தம் கேட்குது. மேம், சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ நான் போகணுமா? ஆமாம் மேம், நீங்கள் போங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டவுன் ஸ்டார் போகிறீங்க. ஜிம்மன் அவன் மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் நீங்கள் டவுன் ஸ்டாரில் இறங்கி வரீங்க. அவன் அப்படியே ஐஸ் வைட் ஆகுது. அவன் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் கீழே இறங்கி வரீங்க ஒரு மாதிரி சோகமாக. அவனுக்கும் இது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் முன்னாடி வந்து, ஜிம்மன் போகலாமா அப்படி நீங்கள் கேட்க அவன் எதுவுமே சொல்லாமல் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜிம்மன் என்னாச்சு? போகலாம் அப்படின்ட்டு அவன் திரும்புகிறான். நீங்கள் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போகிறீங்க. அவன் கார் பக்கத்தில் வந்த உடனே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே திருப்பி அந்த காரில் பின் பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே உங்களோட தலையை கீழே வச்சுக்கிட்டே, ஜிம்மன் என்ன பண்ணுற? என்னை விடு. ஏய் அத்தா என் கண்ணை பாரு அப்படின்ட்டு அவன் சொல்ல நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஜிம்மன் என்ன? ஏன்டி நீ இவ்வளோ அழகாக இருக்க? என்னது? ஏன் நீ இவ்வளோ அழகாக இருக்கன்னு கேட்டேன். ஜிம்மன் அது ஜிம்மன் என்ன விடு. ஏய் இழுத்து வச்சு பிடிச்சிட்ருக்கேன், நான் விடுன்ட்டு சொல்றி. ஏன் இவ்வளோ அழகாக இருக்க? ஜிம்மன் இப்படி கேட்டால் நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன்? என்னை விடு ஜிம்மன். ஏய் சும்மா விடுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வையேன், ஒன்று விட்டுருவேன். அது என் லைஃப்னா உன்ன மாதிரி அழகான ஒரு ஆபத்துடி. ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ஆபத்தாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. உன்னை இங்கேருந்து விட்டுறணும்னு தோணுதுடி, ஆனால் செத்தாலும் உன்னை விட மாட்டேன், புரியுதா? ஜிம்மன் என்னை விடு ஜிம்மன். என்ன ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்திருக்கியா என்ன? ஏய் ஓவராக பேசாத, ஏதாவது ஒன்று வாய்க்கு வந்த மாதிரி. சத்தியமாக சொல்கிறேன், ட்ரக்லாம் எடுக்கலை. உன்னை பார்த்ததுக்கப்புறம்தான் ஏதோ ட்ரக் எடுத்த ஃபீலு. மாமி நம்ம எங்கே போகிறோன்னு கேட்க மாட்டியாடி? அப்படின்னு அவங்க ஹிப்ஸை நல்லா வச்சு ஸ்குவீஸ் பண்ணுறான். நான் கேட்டால் மட்டும் சொல்லிடுவியா? சொல்லிடுவேண்டி, கேளேன். எங்கே போகிறோம்? என் அப்பா முன்னாடி நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு காட்ட போகிறேன். என்னது? ரொம்ப கத்தாத பேபி கேர்ள், உன் பக்கத்தில் தானே நின்றுட்டுருக்கேன், எனக்கு நல்லா காது கேட்கும். இங்கே பாரு,
ஆனால் சத்தியமாக அது என் இன்டென்ஷன் கிடையாது. உன்னால எவன்டி கல்யாணம் பண்ணிக்குவான்? ஆ ஜிமன், இப்போ நீ தான் சொன்ன எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமாக இஷ்டம் கிடையாது. அப்படியா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. ஜிமன், உனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னை எவ்வளோ வெறுக்கிறேன்னு. அப்புறமா இந்த கேள்வி என்கிட்ட கேட்குற? ஏய் அடங்குடி. ஏதோ நான் மட்டும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு காலில் விழுந்து கல்யாணம் பண்ணிக்கொண்டு கதற மாதிரி ஜஸ்ட் என் அப்பா கிட்ட காட்ட தான் போகிறேன். எனக்கும் இந்த கல்யாணம் மாதிரிலாம் இஷ்டமே கிடையாது. மூடிட்டு ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே உங்களை விட்டுட்டு டிரைவர் சீட்டில் ஏறி உட்காந்துக்கிறான். அண்ட் நீங்கள் அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த கார் அப்படியே போகுது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. நீங்கள் கீழே இறங்கி பார்க்குறீங்க. என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, உள்ளே போயிட்டா எப்படி தப்பிக்கிறது, எந்த வழியில் வந்தோன்னு கூட தெரியலையே, யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது, எப்படி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிமன் அவன் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஹேண்டை அவன் ஹேண்ட்குள்ளார அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். எங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு மட்டும் யோசிச்சா சத்தியமாக சொல்கிறேன், எங்கே போனாலும் உன்னை தேடி வந்து டே அண்ட் நைட் வச்சு டார்ச்சர் பண்ணுவேன், ஹக் பண்ணுவேன். புரியுதா? இல்லை, நான் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண மாட்டேன். அது என் மாமிக்கு அழகு. கான்ஃபிடெண்ட்டாக ரீ, அதுதான் உனக்கு அழகாக இருக்கும். வா அப்படின்ட்டு அவன் கூப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறான். அண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே ஒரு விஐபி ரூம்குள்ளே தான் அவங்க அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஜிமன் அப்படியே அந்த ரூம்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். வந்துட்டானா என் பையன்? ஜிமனோட அப்பா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு அவனை. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் ஃபேக் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ரொம்ப நாள் ஆச்சுப்பா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ஜிமன். இதுதான் உன் ஒய்ஃபா என்ன? இல்லைப்பா, என் ஃபியான்ஸே. இதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பாரா, என் பையன் என்கிட்ட சொல்லாமே கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினச்சேன். ஆனால் என்கிட்ட பெர்மிஷனோட கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிதாவை பார்த்து அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்களும் அவங்க அப்பாங்கிறனால ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிம்மனுக்கு இங்கே செம்ம கடுப்பாகுது. அவன் அப்படியே கோவமாக அவங்கள லுக் விடுறான். இவன் எதுக்கா என்னை பார்த்து இவ்வளோ கோவப்படுறான், என்ன பண்ணிட்டேன்னா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், வாமா வந்து உட்காருவா. ஜிம்மன் உன்னை எப்படி பார்த்துக்கிறான்? இப்போ நான் என்ன சொல்லட்டும், இவனோட அப்பா இவனை மாதிரி தான் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நம்ம மெர்சிலாம் எதிர்பார்க்க முடியாதே. கேட்டுக்கிட்டே இருக்கேன். நல்லா பார்த்துக்கிறான். நல்லா பார்த்துக்கிறானா? டே ஜிம்மன் என்ன அப்படின்ட்டு ஒரு கத்த இங்கே ஜிம்மனுக்கு செம காண்டாகுது. அவன் அப்படியே உங்கள் ஹேண்டை நல்லா டைட்டாக பிடிக்கிறான். ஜிம்மன் என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அடி. உண்மையை சொல்லு. இல்லை நீ என்ன நல்லாவே பார்த்துக்கல. இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூலாக அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் ஹேண்டை விட்டுறான். இது என்ன பைத்தியக்கார குடும்பத்துக்கிட்ட வந்து மாட்டிட்டோம் போலியே சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. அப்போது ஜிம்மன் வந்து அப்படியே உங்ககிட்ட காதில், எங்கள் பாரி, என் அப்பன் என்னை விட சைக்கோ. அவனுக்கு இந்த பாசம் நேசம்லாம் பிடிக்காது. முக்கியமாக இந்த லவ்வெல்லாம், அந்த கருமத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அவங்க கூட பழகிறேன்னு என் அப்பங்கிட்ட சொல்லி தொலையாது. புரியுதா? ஓகே ஜிம்மன் அப்படி நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. அண்ட் அப்படியே வெயிட்டர் வராங்க. அந்த வெயிட்டர் வந்து ஆர்டர்ஸ்லாம் கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி நான் ஹெல்ப் கேட்க முடியும்? ஜிம்மன், எனக்கு வாஷ்ரூம் போகணும். அப்படியா? போமா, போயிட்டு வா. ஏய் பார்த்து போயிட்டு வா. ஓகே அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து வெளியே போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும், யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு நீங்கள் முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போது கரெக்டாக ஒரு வெயிட்டர் அந்த சைட் போகிறாங்க. மேம் ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி நீங்கள் போகிறீங்க. மேம் சொல்லுங்கள் என்ன வேணும்? மேம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் மாட்டிக்கிட்டேன், ஒருத்தங்கக்கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? நான் இங்கேருந்து தப்பிச்சு போகணும், என்னை சுவலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா ப்ளீஸ்? சுவலுக்கு என்னால் உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, அதுவும் இல்லாமல் நான் ஒர்க்கில் இருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்தாங்க இந்த மணி வச்சுக்கோங்க, இங்கேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் அவன் அந்த சைடு வந்திருப்பான் உங்களை தேடி தான். இதுதா நடி பண்ணிருக்க. ஜிம்மன் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே நின்றுட்டுருக்க. அவன் அப்படியே பக்கத்தில் வந்து,
இவ இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டா? அது சார், ஜெமன் எனக்கு வாஷ்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாது, அதான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். மேம், வாஷ்ரூம் அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுக்கணும். அப்போ நீ இன்னும் வாஷ்ரூம் போகலையா? போகிறேன் ஜெமன், எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, அதான் அப்படி நடந்துக்கிட்டு இருந்தேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே நிற்கிறான். மேம் நான் போகிறேன் சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்து வாஷ்ரூம்குள்ளார போயிட்டு அப்படியே நீங்கள் மிரர் முன்னாடி உங்களை பார்க்குறீங்க. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த பர்ஸில் அந்த மணியை வைக்கிறீங்க. ஓகே, அப்படி நீங்கள் திரும்பி பார்த்தா அங்கே ஜிம்மன் தான். அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளாரையே வந்திருப்பான். ஜிம்மன், என்ன பண்ணுற நீ? எங்கேப்பா வந்த? இப்போ தாண்டி வந்தேன். நீ எங்கேயாவது தப்பிச்சு ஓடிட்டானா? அதனால தான். ஜிம்மன், அதுக்குன்னு கேர்ள்ஸ் வாஷ்ரூம் முன்னாடியா? எப்படி ஜிம்மன், நீ வெளியே போ. ஏய், நான் போகணுன்னு நீ சொல்லாத, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் பக்கத்துலேயே வந்துக்கிட்டு இருக்கான். ஜிம்மன், என்ன ஜிம்மன், என்ன ஆச்சு? உங்களை அவன் க்ளோஸ்அப்பில் வந்து அப்படியே தூக்கி ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணுற இடத்துல உங்களை உட்கார வச்சுட்டு அப்படியே டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஜிம்மன், என்ன ஆச்சு ஜிம்மன்? ஏய், அமைதியாரு, கொஞ்ச நேரம் அமைதியாரு, உன் வாயை மூடிட்டுரு. ஜிம்மன், அது என்ன ஹக் பண்ணுறீ? ஓகே. அப்படி நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. அங்கே அந்த லேடிஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளார ஒரு 2 பர்சன் இருந்திருப்பாங்க. அவங்க வந்த உடனே ஜிம்மனை பார்த்து ஆணை கத்துறாங்க. அப்போ ஜிம்மன் அவன் பாட்டுக்கு கூலாக அவனோட பேக்கெட்டில் இருந்த கன் எடுத்து அவங்க முன்னாடி நீட்டி, எங்கேருந்து வெளியே போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கள பார்க்காமலே சொல்கிறான். அவங்க அப்படியே கத்திக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிம்மன், என்னை விடுடா. ஏய் எர்ரி, என் அப்பா வேற நான் கட்டி பிடிச்சது ஒரு மாதிரி புழு ஊறுற மாதிரி இருக்குது. இப்போ தான் ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. அது உன் அப்பா தானே? அப்படியே உன் அப்பா மாதிரி இருக்கு ஜிம்மன் நீ அப்படின்ட்டு நீங்கள் சொல்லவுமே ஜிம்மன் அப்படியே கோவமாக உங்களை பார்க்குறான். அவன் அந்த கன்னை எடுத்து அப்படியே உங்ககிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு, ஏய் இங்கே பாரு, நான் ஒன்றும் என் அப்பா மாதிரி இல்லை, புரியுதா? சொல்றி, நான் என் அப்பா மாதிரி இல்லைன்னு சொல்லு. ஜிம்மன், என்ன பண்ணுற? எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மன், என்னை விடு. ஏய் சொல்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டைட்டாக உங்கள் நிற்க பிடிக்கிறான். ஜிம்மன், நீ உன் அப்பா மாதிரி இல்லை ஜிம்மன், என்னை விட இப்போ அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. அவனுக்கு ரியலைஸ் ஆகி அப்படியே அவன் grip-ஐ லூஸ் பண்ணுறான். நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறடி. என் ஒயன் மாறி இருக்கணும். நீ எப்படிலாம் இருக்காதுடி, ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை. என்ன? எனக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை, புரியுதா? இல்லை, எனக்கு புரியல. அப்படின்னு அவன் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஏய், கிஸ் பண்ணா கிஸ் பேக் பண்ண மாட்டியா? ஜிம்மன், நீ என்ன சொல்ல வரேனே புரியல. ஏய், நான் சொன்னது தான், சும்மாலாம் சொல்லிட்டுருக்க முடியாது. உண்மைதாண்டி, என்னால் அதை ஏற்றுக்க முடியல, ஆனாலும் உண்மைதான். உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை. அவன் பின்னாடி போயிட்டு அப்படியே உங்களை மேலேருந்து கீழே பார்த்துட்டு, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா அழகாக இருக்க, இப்படியே வாண்ணா, நைட்டு இருக்கு அப்படின்ட்டு அவன் லிப்ஸை பைட் பண்ணிகிட்டே அப்படியே அங்கேருந்து போயிடுறான். அவனோட அந்த ஒரு லுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் நீஸை டைட்டாக அப்படியே ரேப் பண்ணிக்கிட்டே அங்கே உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே. என்ன நடக்குது? நான் இல்லைன்னா ஜிம்மனுக்கு யாருமே இல்லையா? வேணாம், அவன் உன்னை எமோஷ்னலாக பிளாக் பண்ணுறான், அவன் உன்னை மேனிப்புலேட் பண்ணுறான். இருக்காது, நான் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வெயிட்டர் அவங்க வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் வெளியே போகிறீங்க. மேம், உங்களுக்கு நான் ஒரு கேப் புக் பண்ணியிருக்கேன், நீங்கள் எப்படியாவது இங்கே வந்து தப்பிச்சு போயிருங்க. அண்ட் அந்த சார், அவர் இந்த சைடு போயிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச், நான் இதை மறக்கவே மாட்டேன், ரியலி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு சைடு அப்படியே பேக் சைடு ஆஃப் ரெஸ்டாரண்ட்லேருந்து குதிச்சு அவங்களோட ஹெல்ப் மூலியமாக அந்த கேபை ரீச் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த கேப்குள்ளே நீங்கள் உட்காந்துடுறீங்க. மேம், இதுக்கப்புறம் நீங்கள் சேஃப் தான், எப்படியாவது நீங்கள் சுயல் போயிடுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் இல்லாமல் என்னால் இது எதுவுமே பண்ணியிருக்க முடியாது, ரியலி. பாய், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த கேபில் போயிருந்திருப்பீங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மன், அவன் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவன் உள்ளே போகிறான். அவங்க அப்பா, எப்படியோ நீ நான் நினச்ச மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்ட. ஒரு வருஷத்தில் எனக்கு ஒரு பையன் வேணும், புரியுதா?
இல்லைப்பா, எனக்கு புரியல. என்னது? நான் சொல்கிறேன்ல, 1 வருஷத்தில் எனக்கு பேர குழந்தைங்க வேணும். பா, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் வரணும். அப்படிலாம் பண்ண முடியாது. என்னடா பண்ண முடியாது? என் பையன் என்ன மாதிரி தான் இருப்பான். அதெல்லாம் நீ பண்ணிடுவ. ஒழுங்கா அவளை ஒத்துக்கவை. ஒத்துக்கலைன்னா ஃபோர்ஸ் பண்ணு. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஷோல்டரை பேட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஜிம்மனுக்கு இங்கே செம காண்டாகுது. இவன் சொன்னால் நான் கேட்கணுமா? மயிராண்டி, இவனெல்லாம் நான் கொண்டிருக்கணும். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன்ப்பா. என் அம்மாவுக்கு கிடைச்ச வலி உங்களுக்கும் கிடைக்கணும். கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்தான். அப்போ தான் அவன் நோட்டீஸே பண்ணுறான், நீங்கள் அங்கே இல்லை. அவன் அப்படியே ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு ஜிம்மன் அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ரிசப்ஷனுக்கு வந்து, என் கூட ஒரு பொண்ணு வந்தால, அவளை பார்த்தீங்களா? சார் தெரியல சார், நாங்கள் பார்க்கல. பார்க்கலையா? எங்கே போயிட்டாவ? சிதா, கையில் கிடச்சா செத்தடி நீ. எங்கடி போயிட்ட? ஓ, எங்கடி போன நீ? ஒயன் எங்கே போன? என் ஒயன் எங்கே போனா? அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக ஓடி போய் எச்சிலெல்லாம் தேடி பார்க்குறான். பட் நீங்கள் எங்கேயுமே இல்லை. அவன் அப்படியே ரொம்ப டயர்டாக வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லேயே அப்படியே உட்காந்துட்டு சின்ஸ்க்கு கால் பண்ணான். டேய் மச்சான், என்னடா? டேய், ஒயனை காணோண்டா. டேய், என்னடா சொல்கிற? ஒயனை காணோன்னா இல்லை, எனக்கு புரியல. அவன் எங்கேயாவது இருப்பா பாரு. டேய், அவள் தப்பிச்சு போயிட்டாடா. தப்பிச்சு போயிட்டாளா? எப்பட்றா? எனக்கு தெரியாது. டேய், எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு அவள் வேணும். டேய் மச்சான், ஏன்டா அவள் பின்னாடி? டேய் சின்ஸா, உனக்கு புரியாது. அவள் எனக்கு வேணும். என் மாமி எனக்கு வேணும். எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. நான் வரதுக்குள்ளே, மேன்ஷனுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே அவள் எனக்கு வேணும். தேடி கொண்டு வந்து விடு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு காலை கட் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனோட காருக்குள்ளே ஏறுறான். சின்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் எங்கே போயிருந்துருப்பீங்க, என்ன ஒன்றுமே புரியல அவனுக்கு. அவன் பாட்டுக்கு அப்படியே அவனோட லேப்டாப் எடுத்து வச்சு உட்காந்துக்கிறான். ஓகேடா, நான் இப்படியே இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். அது நெக்ஸ்ட் பார்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, டேக் கேர், லவ் யூ ஆல், பை பாய்.